வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆர்மி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. இதை நான் வழக்கமாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறது. காரணம் என்னென்னா, நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நிறைய நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அப்படி தான். எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலிக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுத்தாகணும். அதனால் இந்த வீடியோஸில் தொடர்ச்சியாக வர முடியல. ஆனால் இனிமேலும் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லேருந்து நிறையா வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க. என்னன்னா, நாங்க எழுதின குரூப் 4 அதான் 2023ல எழுதின குரூப் 4 2022ல எழுதி 3ல வேலைக்கு வந்தோம். இப்போ 2024ல எழுதினவைங்க சீக்கிரமாவே கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. அந்த கவுன்சிலிங்கில கலந்துக்கிட்ட ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ண போகுது. அதற்கு காரணமா இருந்த எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி. ஆனா உங்களோட எதிர்பார்ப்ப நான் பூர்த்தி பண்ணல. ஏன்னா நான் ரெகுலரா இந்த சேனல்ல வீடியோ வரும்னு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னால முடியல. பட் கூடிய சீக்கிரம் வந்துரும். அதே மாதிரி நான் யூடியூப்ல இன்ன வரல ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கவே இல்ல. 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணிட்டாலும் 4,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டாலும் எனக்கு இன்ன வரலும் யூடியூப்லேருந்து எந்த அமௌண்ட்டுமே கிரெடிட்டே ஆகல. பட் நம்ம அதுக்காக இந்த வீடியோ இந்த சேனலை நடத்தலைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, நமக்கு கிடைச்ச கைடன்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வழக்கம் போல் சொல்கிறது தான். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. என்னென்னா, நம்ம நார்மலாக படிக்கிறப்போ நம்ம எப்படியாவது முதல் நாள் கவுன்சிலிங் போயிடணும் அப்படின்னு நினச்சி தான் படிப்போம். ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்னு எய்மோட படிக்கிறவங்களாம் ரொம்ப கம்மியான பேர் தான். நம்ம என்ன நினைப்போம்னா, சொந்த ஊரில் ஏதாவது ஒரு வேலை, நமக்கு ஒரு வேலை கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்க தான் அதிகம். ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி படிக்கிறவங்களாம் ரொம்ப கம்மி தான். நம்ம நண்பருடைய நண்பர் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்காருங்க. இந்த டைம் அதாவது 2024 எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதி நடந்தது. சீக்கிரமாகவே ரிசல்ட் விட்டுட்டாங்க. கவுன்சிலிங்கும் இப்போ ஜனவரியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எவ்வளோ கெத்தாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர் தாங்க இவர். இவரோட சொந்த ஊர் தருமபுரி. இப்போ இவர் எடுத்திருக்க ஜாப் விஏஓங்க. மொத்தமாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எல்லா 3 பேர்த்துக்குமே ஒரே மார்க் தான். ஆனால் அவங்களோட ஏஜ், டிகிரி தான் அந்த ஓவரால் ரேங்கை தீர்மானிக்கும். இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இவர் 185 மார்க்குங்க. தமிழில் 96, மேக்ஸில் 23, ஜிஎஸ்சில் 66. ஓகேங்களா. கம்யூனல் ரேங்க்கில் இவர் தான் நம்பர் 1. ஆனால் ஓவராலில் நம்பர் 3. இவர் எப்படி கஷ்டப்பட்டு படித்தார், என்னென்ன மாதிரிலாம் படித்தார், எத்தனை வருஷமாக படித்தார், இது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக தராங்க. இப்போ இவரோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், எப்படி பதட்டப்படாமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். அதை கேட்கலாம். அதற்கு முன்னாடி ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த செல்வ கணபதி அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் செல்வ கணபதி, தருமபுரி மாவட்டம். நான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். ரேங்க் வைஸாக 3rd ரேங்க் எடுத்திருக்கேன். ப்ளஸ் கம்யூனலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நான் நேற்று நடந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி விஓன்னு திருவண்ணாமலை எடுத்திருக்கேன். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்னு பொறுத்துக்கிட்டோம்னா, உங்கள் மெமோவில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் ப்ரியராக நீங்கள் போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பதட்டம் இல்லாமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி போயிட்டு கேட்லேயே போலீஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் மெமோவை. உங்களோட என்ன டேட்டு, அப்புறமேட்டு என்ன டைம் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டுனாவே ப்ளைனாக டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டேபிள் உங்கள் டேபிள் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் நீங்கள் சேரில் உட்கார மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டேபிளுக்கும் 3 பேர் செக் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி SO1, ASO தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் மோஸ்ட்லி 10th 12th டிசி, அதாவது நீங்கள் ஏற்கனவே சிவிக்கு அப்லோட் பண்ணீங்களே அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க டேபில் ஏற்கனவே இருக்குது. அந்த டேபில் இருக்கிற டேட்டாவும் நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் இருக்கிற டேட்டாவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் செக் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் அந்த கரெக்டான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனாவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 1/2 to 3/4 மணி நேரத்தில் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிடுறாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 10 minutes லேட் ஆச்சு. நிறைய ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கிறதுனால அவங்க டேப் வச்சு செக் பண்ணும்போது நிறைய டேப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. நீங்கள் அதனால் எதுவும் பதட்டப்பட தேவையில்ல. சிவி எல்லாருக்கும் முடிச்சு பின்னாடி தான் கவுன்சிலிங் ஹாலில் கூப்பிட்டு போகிறாங்க. சரி, நீங்கள் டேப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பதட்டப்பட தேவையில்ல.
கவுன்சிலிங் ஹால் போனோடனே எல்லாரையும் வந்து ரேங்க் வைஸாக லைனாக உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து உங்களோட மெமோ கையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரேங்க் ஒன் வந்து ரேங்க் ஒன்லேருந்து ரேங்க் 5 வந்து லைனாக நிற்க வச்சு உள்ளே போயிட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் சிஸ்டம்லாம் இருக்குது. ஓவராலாக உள்ளே போயிட்டு அவங்களுடைய நீங்கள் என்ன போஸ்ட் எடுக்கிறீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட், இப்போ ஸ்டேட் சிஐடினா நீங்கள் என்ன போஸ்ட் எடுக்கிறீங்க மட்டும் சொன்னால் போதும். இப்போ விஓ எடுக்கிறேன்னா விஓன்னு திருவண்ணாமலைன்னு சொன்னேன். அதை வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஒரு ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து அவங்க நோட் பண்ணிடுறாங்க. எல்லாமே முடிஞ்ச பின்னாடி பக்கத்துலேயே ஒரு மைக் இருக்குது. அந்த மைக்கில் வந்து நீங்கள் என்ன உங்களோட நேமு, உங்களோட ரேங்க் நம்பரு, அப்புறம் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடு, ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன போஸ்ட் எடுத்துருக்கீங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு, இதை வந்து ஒரு ஆர்டராக சொல்கிறாங்க. அவ்வளோதான். கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் போஸ்டிங் சூஸ் பண்ண பின்னாடி வெளியே ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. சேரில் உட்காரனே அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் லெட்டர் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அந்த கன்ஃபார்ம் லெட்டரை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கன்ஃபார்ம் லெட்டர் கொடுத்துட்டு ஒரு 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 2 or 3 மினிட்ஸ்லேயே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து அவங்களுடைய ஹெட்டோட சைன் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுத்த அட்ரஸ் இருக்கும். ஒருவேளை வந்து நீங்கள் கொடுத்த அட்ரஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. முடிச்ச உடனே ஓட்டரும் வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சரி, அதனால் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக பதட்டப்பட தேவையில்ல. முக்கியமாக சர்டிஃபிகேட்டில் பார்க்குறாங்கன்னா 10th 12th அப்புறமேட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிஎஸ்டிஎம் வந்து மோஸ்ட்லி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னென்னா நான் வந்து அந்த காலேஜ் முடித்த டேட் வந்து எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுக்கு கொடுத்தேன். ஆனால் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் நான் இங்கே கவுன்சிலிங் எடுத்துகிட்டு போனேன். அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இருந்தாலுமே அது வந்து பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க மோஸ்ட்லி என்ன குரூப் 4க்கு குவாலிஃபிகேஷன்னா 10th தான் மோஸ்ட்லி, 12th பார்க்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் பெருசாக பதட்டப்பட 10th 12th அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நோ இஷ்யூ இல்லைன்னா, எந்த இஷ்யூ இல்லைன்னா அவங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்மூத்தாக அனுப்பிச்சிடுறாங்க. மோஸ்ட்லி ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து ஒரு 5 to 10 minutes தான் ஆகுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ நீங்கள் பதட்டம் இல்லாமல் போகிறது பெட்டராக இருக்கும். இப்போ லாங்லேருந்து வரவங்க ஒன் டே ப்ரியராக வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே. நீங்கள் தனியாக வரீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதனால் அங்கங்கே அலைய முடியாது. நீங்கள் ஒன் டே ப்ரியராக வந்தால் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் கூட போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு அடுத்த நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் ஹால் போயிட்டு போஸ்டிங் சூஸ் பண்ணுறத பொறுத்தவரையும் முன்னாடி போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நேற்று நடந்த கவுன்சிலிங்கோட விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பின்னாடி வரவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைனப் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன போஸ்டிங் நான் எடுக்க போகிறேன், இந்த போஸ்டிங் கிடைக்கலன்னா இந்த அடுத்து என்ன போஸ்டிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைனப் பண்ணி வச்சுக்கிறது கரெக்டானு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு பதட்டம் ஆகிடும். ஏன்னா கவுன்சிலிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து டக்குன்னு முடிஞ்சது. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் கூட ஆகிறதில்ல. உள்ளே போயிட்டு என்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்க, அப்புறம் மைக்கில் சொல்ல போகிறாங்க. ஒரு 30 செகண்ட்லேயே டக்குன்னு முடிஞ்சிருது. எனவே அந்த டைமில் வந்து உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப பின்னாடி வரவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த மிடில் வரவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் போஸ்டிங்கை வந்து லைனப் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணலாம் அவங்களுக்கு. ஸோ வந்து போஸ்ட்டை வந்து லைனப் பண்ணி வச்சுக்கோங்க. பதட்டப்படாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச போஸ்டிங் கிடைக்கும். வர டேட்டில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லா குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸுக்கும்
எல்லா அச்சீவர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக செல்வா ப்ரோ கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இனிமேல் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு போஸ்டிங்லாம் கம்மியாகிட்டே வரும். நினச்ச போஸ்டிங் எடுக்க முடியலினாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நண்பர் ஒருத்தர் கண்டிப்பாக விஏஓ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனார். அவர் தஞ்சாவூரில் மட்டும் பார்த்தாரு, பக்கத்தில் மயிலாடுதுறை இங்கேலாம் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு திருவாரூரில் இருக்குது, அதை கவனிக்காமல் விட்டாப்புல. கடைசியில் போய்ட்டு ரெவன்யூ எடுத்து வந்துட்டாப்புல. அப்புறம் வந்து புலம்புறாப்புல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கிடைக்க போகுதுங்கிறப்ப அது கிடைக்கலனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது யோசிச்சு வச்சுக்கணும். நம்ம அப்புறம் அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு காலம் ஃபுல்லாக புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுல வந்து அதே மாதிரி கவுன்சிலிங் தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு எனக்கு இத்தனை ரேங்க்கு இத்தனை நாள் போகிறேன் அந்த மாதிரி மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் கமெண்டில் போய்ட்டு என்ன இந்த ஜாப் இந்த ரேங்க்குக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதை விட்டு மூவ் ஆன் ஆகுங்க. அதாவது அந்த கவுன்சிலிங் டேட் அன்றைக்கி இருந்தால் எடுங்க, இல்லை அடுத்த கவுன்சிலிங்கில் அதோட நல்லதாக பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கங்க. நான் அப்படி நினச்சதுனால தான் இப்போ நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 2019 குரூப் 4 போகிறப்ப எனக்கு கோர்ட்டுக்கு கிடச்சிரும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு கடைசி நாள் வந்து தீர்ந்துருச்சு. பட் அடுத்த குரூப் 4ல் வந்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனேன். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த கவுன்சிலிங் கிடைக்கலினா அடுத்த கவுன்சிலிங் கண்டிப்பாக கிடைச்சிரும்னு நினச்சி படிங்க. இப்போ ஸ்டேட் செகண்ட் எடுத்தவருக்கும் அப்படி தான். நாங்கள் எழுதுன குரூப் 4ல் வந்து 164 கொஷின் தான் போட்டிருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு இது கிடைச்சிருமான்னு யோசிச்சிருந்தாரு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக எடுத்து உள்ளே இருக்கார். அதுதான் இந்த டைம் தவிர விட்டுட்டிங்கன்னா அடுத்த டைம் அதை விட மேலே ஒரு படி போகணும்னு சொல்லிட்டு படிங்க. அதே மாதிரி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார், அவர் காலேஜ் டைமில் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாரு. அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதை பாருங்கள். கல்லூரி முடித்த பின்னே கை நிறைய சம்பளம்தான், கார் பைக்கில் ஊர்வலந்தான், அடுக்குமாடி வீடு கட்டி அடுத்த ஆண்டே கல்யாணந்தாம் என்றெல்லாம் எண்ணி கனவுகள் பல கண்டிருந்தோம். கல்லூரி விடைபெற்று கனவோடு வீடு வந்தோம். வீடு வந்த கண்ட பின்புதான் உண்மை நிலை உணர்ந்து கொண்டோம். கந்தல் துணி ஒட்டு போட்டு கன்னம் சுருங்கி நம்மன்னை, கண்முன்னாய் மாட்டை விற்றார் கடங்காரர் நம் தந்தை. வீட்டினிலை கண்ட பின்னே கனவெல்லாம் வெளுத்துப் போச்சு. பெற்றோரின் துயரம் பார்த்து உள்ளமெல்லாம் உறுத்தலாச்சு. எந்த வேலை சென்றாவது வீட்டினிலை மாற்றிடலாம் என்று எண்ணும்போது யமனாய் வந்தது கொரோனாவே. ஊரடங்கு சமயத்தில் எங்கும் உலவ இயலவில்லை. உள்ளத்தில் குற்ற உணர்வும் உறுத்தலாலும் தாங்க முடியவில்லை. கல்லூரி முடித்தபின் கரை சேர்ப்பானா நம் பிள்ளை என்று பெற்றோர் கனவுக்கு வைத்தோம் இங்கு முற்றுப்புள்ளி. ஒவ்வொரு லைனுமே இவரோட லைஃப்பில் ரிலேட் பண்ணி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மாலும் முடியுமென நேர் வந்து சொன்னது வெற்றி. உண்மையான முயற்சிக்கு உண்டு ஒரு நாள் வெற்றி. இன்று குறைத்த வாயெல்லாம் கும்பிட்டு வாலாட்டியது. உதித்த இன்பங்கள் துன்பத்திற்கு தீமூட்டியது. இது கண்டிப்பாக எல்லாரோட டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸு அவங்களோட ஒரு எண்ணமாக தான் இருக்கும். இந்த கொரோனாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படித்து இந்த எக்ஸாமில் வர்றவங்க எல்லாத்துக்குமே ஈவன் என் லைஃப்பில் கூட இது ஒத்து போகுது. இதுக்கப்புறமும் இன்னும் இருக்குது. ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டோம், உறக்க விளங்க புரிந்து கொண்டோம். நம்மை விட யாருமில்லை உலகினிலே. வேலைதான் அடையாளமெனவே தினமும் அசை போட்டோம் மனதினிலே. இதயம் தோற்று இரும்பாச்சு, இன்னலெல்லாம் கரும்பாச்சு. இரவெல்லாம் பகலாச்சு, இனி இலக்கு ஒன்றே உயிர்மூச்சு. அந்த நாள் வந்தது, தோல்விகளை மட்டுமே துவண்டு வறண்டிருந்த வாழ்க்கையிலே வந்து விழுந்தது ஒரு துளி வெற்றி. நம்மாலும் முடியுமென நேர் வந்து சொன்னது வெற்றி. உண்மையான முயற்சிக்கு உண்டு ஒரு நாள் வெற்றி. வேறு லெவலில் எழுதியிருக்காருங்க. உண்மையிலுமே இதை எனக்கு படிக்கிறப்பே கூஸ்பம்ஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செல்வா ப்ரோ என்னவெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தார், இதெல்லாம் வந்து தனி வீடியோவாகவே மேக் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொறுமையாக இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.